இந்திய பங்குச் சந்தையில் இன்று காலை முதலே காளைகளின் ஆதிக்கம் களை கட்டியுள்ளது. தீபாவளிக்கு முன்பே சந்தையில் ஒரு கொண்டாட்ட மனநிலை உருவாகியுள்ளது. இதற்கு காரணம் மத்திய அரசு அறிவித்துள்ள ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள். ஆம், ஜிஎஸ்டி வரி விகிதங்களை குறைக்கும் அரசின் இந்த நடவடிக்கை முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை அதிகரித்து சந்தையில் ஒரு மிகப்பெரிய பேரணியை உருவாக்கியுள்ளது. முதலில் சந்தையின் நிலவரம் என்ன? இன்று காலை வர்த்தகம் தொடங்கியதும் BSE சென்செக்ஸ் 882 புள்ளிகள் உயர்ந்து 81,450 தாண்டியது. NSE நிஃப்டி 265 புள்ளிகள் உயர்ந்து 24,980 என்ற புதிய உச்சத்தை எட்டியது. சரி, இந்த திடீர் ஏற்றத்திற்கு காரணம் என்ன? ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் தான். குறிப்பாக சில முக்கிய துறைகளில் வரி குறைக்கப்பட்டது. அந்த துறை சார்ந்த பங்குகளை ராக்கெட் வேகத்தில் உயர வைத்துள்ளது. ஆட்டோ துறை 1200 சிசிக்கும் குறைவான கார்கள் மீதான ஜிஎஸ்டி 28% 18% குறைக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு வந்ததும் நிஃப்டி ஆட்டோ குறியீடு 3% மேல் உயர்ந்தது. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா பங்குகள் 7.50% மேல் உயர்ந்தன. FMCG துறை பல அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி 0 குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் FMCG குறியீடு 2.66% உயர்ந்தது. ஹிந்துஸ்தான் யூனிலீவர், ITC போன்ற பங்குகள் லாபத்தில் இயங்கின. ரியல் எஸ்டேட் பங்குகளும் 1% மேல் உயர்ந்தன. புதன்கிழமை அன்று வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் 1666 கோடி ரூபாய் மதிப்புள்ள பங்குகளை விற்றுள்ளனர். ஆனால் அதே நாளில் உள்நாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் 2495 கோடி ரூபாய் மதிப்புள்ள பங்குகளை வாங்கியுள்ளனர். இது இந்திய பொருளாதாரம் மீதான உள்நாட்டு முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை காட்டுகிறது. ஆசிய சந்தைகளில் தென்கொரியா மற்றும் ஜப்பான் சந்தைகள் நேர்மறையாகவும், ஷாங்காய் மற்றும் ஷாங்காய் சந்தைகள் சரிவுடனும் வர்த்தகமாகின. ஜிஎஸ்டி குறைப்பு இந்திய பங்குச்சந்தையில் ஒரு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளது. இந்த நேர்மறையான போக்கு தீபாவளி வரை தொடருமா? இந்த சந்தை நிலவரம் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள்.